வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி என்னெல்லாம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இவங்க ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட இடையில நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இந்த கம்பெனியோட அனலைஸ் ஆரம்பிக்கலாம். கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,70,000 கோடி கிட்ட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2,365 ரூபா வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா 1,200 கோடி ரூபா அவங்க கடன் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 61% வந்து அவங்க சேர அவங்களே ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி கிட்ட அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,300 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 61,000 கோடி ரூபாய் கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கம்பெனியோட ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணல. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அற்புதமான கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006ல் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சியை மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துல 2,500 ரூபாய்க்கு போயிருக்கு. 120 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல 2,500 ரூபா. அப்போ பாருங்க 2,400 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாக் ஃபில்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் இந்த 15 வருஷத்துல. இந்த மாதிரி கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் லாங் டைமுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு யாரும் யோசிக்க கூடாது. ஏன்னா பென்னி ஸ்டாக்கை வாங்கி லாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான மெத்தடு. இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட், பிஎன்ஜி, ஜில்லட் இந்தியா, இவங்க தான் இந்த கம்பெனியோட இன்னைக்கு காம்படிட்டராக இருக்காங்க. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2012ல் 23,000 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. எந்த வகையிலையும் அவங்க டிக்ரீஸ் பண்ணவே கிடையாது. பாருங்க, 2012ல் 23,000 கோடி பண்ணவங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 61,000 கோடிக்கு சேல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 47,000 கோடி கிட்ட அவங்க பண்ற ப்ராடக்ட்டுக்கு செலவாகுது. அதெல்லாம் போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடி ப்ராஃபிட் கிடைக்குது. அதுல டேக்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,300 கோடி ரூபா இன்னைக்கு ரேஞ்சுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் ப்ராஃபிட்டும் பாருங்க, 2012ல் 2,800 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதுவும் வருஷத்துக்கு வருஷம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நீ 10,300 கோடி ரூபா 2023ல் 10,300 கோடி ரூபா பண்ற அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கம்பெனி எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்காங்க, எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2023ல் செப்டம்பர் 2023ல் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா 1,272 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இது ஒரு இதாவே நம்ம எடுத்துக்க தேவையில்லைன்னா 50,000 கோடி அவங்க வச்சிருக்கும் போது 1,200 கோடிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட் இந்த கம்பெனிக்கு நல்லா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து 61% அவங்களே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ எவ்வளோ ஹோல்டு பண்றாங்க பார்த்தீங்கன்னா 13% எஃப்ஐஐ இந்த கம்பெனியை ஹோல்டு பண்றாங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 12% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.04% வந்து கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணுது. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 12% ஹோல்டு பண்றாங்க. நான் ஒரு இடத்துலையும் நான் சொல்றதுதான், பப்ளிக் வந்து எங்கெல்லாம் கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனி தான் நல்ல வளர்ச்சியா இருந்திருக்கும். இதுக்கப்புறமும் வளர்ச்சியா இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம வீட்டில் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 64 ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த பாருங்க, இந்த இதுல நீங்க பார்க்குற பொருள்ல குறைஞ்சது 64 பொருள் நம்ம ஒரு வீட்லயும் கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 பொருள் நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க பொருள் தான். என்னைக்குமே இது வந்து அழிஞ்சு போற பொருளும் கிடையாது. உங்க யூஸ் பண்றது ஒண்ணு கெட்டு போற பொருளும் கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கு இருந்தாலும் சேல்ஸ் ஆக தான் போகுது. நீங்க ஒரு ஹார்லிக்ஸ் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நீங்க அடுத்து பூஸ்டுக்கு தான் போவீங்க. அதுவும் இவங்களோட பிராண்டு தான். ரெண்டுமே அவங்க பண்றாங்க. பூஸ்ட் பிடிக்காதவங்க ஹார்லிக்ஸ் போவாங்க. ரெண்டுமே உங்களோட பிராண்டு தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரின் பண்றாங்க, துணி துவைக்கிற பொருள், விம்மு, பெப்சோடன்ட், லைஃப் பாய், எல்லாமே இவங்களோட முக்காவாசி ப்ராடக்ட் பூராமே நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்றது தான். இந்த மாதிரி கம்பெனில தான் நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு.
எப்படியாப்பட்ட கம்பெனியா இருந்தாலும் நம்ம அதிகமா ஒரே ஸ்டாக்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா 500, 1000 இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஸ்டாக்கு, இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கினா கூட இந்த மாதிரி கம்பெனில நம்ம போடுற காசு லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரி கம்பெனியை தான் நல்லா செலக்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பென்னி ஸ்டாக்னு போய் எதையோ ஒன்று வாங்கி வச்சு ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு வெளியே போகாதீங்க. இதே மாதிரி வேற எந்த கம்பெனியும் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.